தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, மனம் நிறைந்த மகிழ்வோடும் நெஞ்சம் நிறைந்த நன்றி பெருக்கோடும் கடவுளது திருமுன்பாக இந்த காலை பொழுதிலே கூடி வந்திருக்கிறோம். ஒரு மறைமாவட்ட உணர்வோடு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் நாம் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்து பிறப்பின் மாபெரும் யூபிலி ஆண்டில் ஞாயிறு மறைக்கல்வியின் சார்பாக 4ஆம் ஆண்டாக இந்த மறைமாவட்ட அளவிலான ஞாயிறு மறைக்கல்வி ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது நமக்கான யூபிலி கொண்டாட்டமாக இந்த ஆண்டு சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி நம்மை ஆசிர்வதித்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடியவர் புனித வளனார் கலைமணிகளின் அதிபர் அருள் பணியாளர் பவுல்ராஜ் அவர்கள். தந்தை அவர்களை வாஞ்சையோடு வருக வருக என இந்த திருப்பலி கொண்டாட்டத்திற்கு வரவேற்று மகிழ்வோம். வெல்கம் ஃபாதர். உங்களையும் கூட உங்களுடைய பாசத்திற்குரிய பங்கு பணியாளர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று பயனடையும்படியாக மகிழ்ந்திருக்கும்படியாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக, உங்களுடைய பங்கு இறை சமூகத்திற்காக, உங்களுக்கு பாடம் நடத்துகிற ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர் பெருமக்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக, வருங்காலம் வளமாய் நலமாய் இருக்க இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்ன அந்த இயேசு உங்களையும் இந்த நாளிலே இருகரம் விரித்து வரவேற்கிறார், உங்களை தொட்டு ஆசிர்வதிக்கிறார். நீங்கள் இந்த நாளில் முன்னெடுக்கிற எல்லா போட்டிகளிலும் கடவுள்தாமே உங்களோடு உடனிருந்து உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக நமது மறை மாவட்டத்தையும் கூட கடவுளின் கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து இனி வருகிற நாட்களிலும் கூட கடவுளுக்கு உகந்த இறையாட்சி சமூகமாக நமது திருச்சி மறை மாவட்டம் வளர இந்த திருப்பலியிலே இணைந்து இறையருளை இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களது தாயும் தந்தையுமான அன்பு ஆண்டவரே, எங்களது தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீரே.
அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பதை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஐக்கியத்தில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இறைவாக்கினர் அபகுக் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவிசாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். நீர் என்னை என் கொடுமையை பார்க்க செய்கின்றீர், கேட்டினை காண செய்கின்றீர். கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே, காட்சியை எழுதிவை. விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலும் பொய்க்காது. அது காலந்தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரே உள்ளத்திலே நேர்மையற்றவராயிருப்பர். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 95. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலமாகும். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருட்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ, அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு
துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலந்தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள். நமக்குள் குடிக்கொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் எடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 1519 ஸ்பெயின் நாட்டிலிருந்து ஒரு இளவரசர் அவருடைய மற்ற மாலுமிகளோட ஸ்பெயின் நாட்டிலிருந்து லத்தீன் அமெரிக்க நாட்டுக்கு, என்ன நாடு? லத்தீன் அமெரிக்க நாட்டை நோக்கி போகிறாங்க. எங்கிட்டு போகுது கப்பல் அப்படின்னே தெரியல. கடலில் போகும்போது ஒரு விதமாக இப்போ இருக்கிற மாதிரிலாம் அந்த காலத்தில் 1500களில் வளர்ச்சி இல்லை. அதனால் குத்து மதிப்பாக போகிறாங்க. போய் சேர்ந்தா அது எந்த நாடுன்னே அவங்களுக்கு தெரியலை. மக்கள் எல்லாரும் ஒரு மாதிரி ஆதிவாசிகள் மாதிரி இருக்கிறாங்க. நம்மளை மாதிரி இல்லை, அழகா ஆதிவாசிகள் மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு கப்பலை கரையில் நிப்பாட்டின உடனே எல்லாரும் இறங்கி அந்த நாட்டுக்குள்ளே போகிறாங்க. இளவரசன் என்ன பண்ணுறான்? மாலுமிகள் 2-3 பேரை கூப்பிட்டு இந்த கப்பலை உடைச்சி எரிச்சிருங்க அப்படின்றான். அந்த இளவரசன் பேர் ஃபெர்டினாண்ட். நான் கதை உண்மையே நடந்தது. ஃபெர்டினாண்ட் அவன் என்ன சொல்கிறான்? கப்பலை
உடைச்சி எரிச்சிட்டு அப்புறம் பழைய திரும்பி போக முடியுமா? ரொம்ப தூரம் தள்ளி போயிருக்கிறாங்க. கடல் கடந்து உடனே மாலுமிகளுக்கு திகைப்பு. மற்ற வீரர்கள்லாம் ஐயோ வேணாம் வேணாம் அப்படின்றாங்க. அப்ப ஃபெர்டினாண்ட் சொல்றான், எரிச்சிரு, இத சுத்தமா எரிச்சிட்டாங்க. இப்ப மற்றவங்களும் வந்து கேட்குறாங்க, அப்ப நம்ம நாட்டுக்கு போக மாட்டோமா? நம்ம நாட்டுக்கு இப்ப போறது இல்லை, நாம இங்க தான் வாழ போறோம். எனக்கு இந்த நாட்டில் வாழ முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னா இந்த கப்பல் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம பார்த்தோம்னா பல நேரத்தில் மறைக்கல்வி படிக்கக்கூடியவங்க நமக்குள்ள ஆற்றுல ஒரு காலம் வச்சுருப்போம், சேத்துல ஒரு காலம் வச்சுருப்போம். சேசுநாத சாமியவும் ஆண்டவர்னு சொல்லுவோம். பக்கத்தில் வேற ஏதாவது இருக்கும், அதை என்ன சொல்லுவோம்? சரி, போகிற போக்கில் ஒரு கும்பிட போட்டு போவோம், யாராவது நமக்கு உதவி பண்ணுவாங்க நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை இருந்தால், இன்னைக்கு நற்செய்தி வாசகர் என்ன சொல்கிறாருங்க? ஆண்டவர் என் மேலே நம்பிக்கை வை, வேற யார் மேலே நம்பிக்கை வைக்காத. என் மேலே நம்பிக்கை வச்சின்னா இந்த கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதுன்றாரு. நிறைய கூட வேணாம். இருந்துச்சுன்னா இந்த அத்தி மரத்தை பார்த்து அங்கிட்டு போ அப்படின்னு சொன்னா என்ன ஆயிருமா? அத்தி மரம் அந்த பக்கம் போயிடும். இது எந்த நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது, எந்த அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது யாராவது சொன்னீங்கன்னா பரிசு. இப்ப இது வந்து ஒன்லி பசங்களுக்கு மட்டும்தான், ஆசிரியர்கள் கிடையாது. என்னடா சொல்றா? சும்மா சொல்லு. லூக்கா நற்செய்தி எத்தனை அதிகாரம்? லூக்கா நற்செய்தி ஒடியா 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 வா வா வா, பரிசு கொடுக்கணும்ல. இப்போ நிறைய பரிசு நான் கொண்டு வந்திருக்கிறேன், புது புது நோட்டா, எல்லாருக்கும் பரிசு உண்டு. கரெக்டாக சொன்னீங்கன்னா. அவன் பேர் என்னடா? ஜாய் செரி. ஜாய் செரி. எந்த பங்கு? லூர்து மதம். லூர்து மதம். இது நானே சொல்லி கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்குடா. ஒரு புது 20 ரூபா நோட்டு. வாழ்க ஜெரி. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரத்தில் எடுக்கப்பட்டிருக்குது. இதே மாதிரி மத்தேயு நற்செய்தியிலையும் சொல்றாரு. இது ரொம்ப சிம்பிளான கேள்வி நம்ம சின்ன பிள்ளைகளுக்காக. மத்தேயு நற்செய்தியில அத்தி மரத்தை பார்த்துன்னு சொல்லலை, இன்னொன்னை பார்த்து போக சொன்னா போயிரும் அப்படின்றாரு. என்னன்னு சொல்ல முடியுமா? சிறிதளவு விசுவாசம் இருந்தாலும் கூட இந்த இத மாத்துனா அங்கிட்டு போயிடும். என்னது? யாரு? பெரிய மலை கடல்ல போய் இந்த மலையை பார்த்து ஜோரா கை தட்டிருங்க. நீங்க எந்த பங்கு? அதே லூர்து மாத பங்கு கொன்னுடுவேன். லூர்து மாத பங்கு இனிமே கிடையாது. ஓகே, இருந்தாலும் கொடுப்போம். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஹம்ப்ளின் மேரி. லூர்து மாதா பங்கு 50 ரூபா. இது ஏன்னா ரொம்ப நல்ல நல்ல பதில். அடுத்த கேள்வி. இப்ப முதல் வாசகம், இன்றைக்கு முதல் வாசகம் வாசிச்சாங்கல்ல, அது எந்த இறைவாக்கின புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது? யாராவது சொல்ல முடியுமா? பெரியவங்க கிடையாது, சின்ன பிள்ளைங்க தான் சொல்லணும். என்னப்பா? ஆமோஸா? 51. தப்பு. வெரி குட். உங்க பேர் என்ன தம்பி? உங்க பேர் என்ன? ஆண்ட்ரூ. ரொம்ப தெளிவா சொன்னான். அபக்கூக்கு அப்படின்ற இறைவாக்கின புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. சூப்பர்ரா, வெரி குட். உனக்கு 50 ரூபா தான்டா. வெரி குட், வாழ்க. இப்ப இன்னும் கூட இந்த முன்னாடி எல்லாம் உட்காந்துருக்கோம், இன்னும் பதில் சொல்லவே இல்லை. அதனால நான் இங்க வந்துட்டேன். நான் அங்கிட்டு போனதுனால நீங்க சொன்ன பதில் கேட்க முடியல. இப்ப பாப்போமே. இந்த இது வந்து மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கான கேள்வி. பார்ப்போமே நம்ம ஆசிரியர் எவ்வளவு அறிவுபூர்வமாக இருக்கிறோம் அப்படின்னு. இறைவாக்கினர் அபக்கூக்கு எழுதுறாரு, நீ அடிமையாக இருக்கிற, கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. எப்போ இஸ்ராயேல் மக்கள் கஷ்டப்பட்டாங்க இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது? யாராவது சொன்னீங்கன்னா பெரிய பரிசு உண்டு. இது ஆசிரியர்களுக்கான கேள்வி, பசங்கள் கிடையாது. இது கொஞ்சம் கஷ்டம் சின்ன பிள்ளைங்களுக்கு. பெரியவங்க, அபக்கூக்கு எந்த காலத்தில் இந்த புத்தகத்தை எழுதினாரு, எந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது எழுதினாரு? யாராவது சொன்னீங்கன்னா பரிசு. என்னப்பா? வாங்க வாங்க.
புல்லரிக்க வச்சுட்டாங்களே. உங்க பேர் என்ன? வின்சி இன்ஃபன்டா. வின்சி இன்ஃபன்டா. பாபிலோனி அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அவர்களை தேற்றுவதற்காக என்ன பண்றாங்க? அபகுக்கு இந்த புத்தகத்தை எழுதுறாரு. ஜோரா கைதட்டுங்களேன். இது கொஞ்சம் கடினமானது, ஆனால் சரியா சொன்னாங்க. என்ன பேர் சொன்னீங்க? வின்சி இன்ஃபன்டாவுக்கு 200 ரூபாங்க. ஜோரா, நல்லா இருங்க, வெரி குட். இனிமே நான் காசை கொஞ்சம் கூட்ட போறேன்டா, 500 ரூபா கொடுப்பேன், பாப்பமே. இப்போ இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறப்ப அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. முன்னாடி தொடக்க நூலுக்கு அப்புறம் மோசேன்னு ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா? அவர் எகிப்தி அடிமைத்தனத்தில் இருக்கும்போது என்ன பண்றாருங்க? விடுவித்து கூட்டு வர்றாரு மக்களை. நல்லா கவனிக்கணும், இது சின்ன பிள்ளைகளுக்கான கேள்வி. அப்ப அந்த எகிப்து நாட்டிலிருந்து கூப்பிட்டு வரும்போது அவரை கூப்பிடுறதுக்காக அனுப்புறாருல கடவுள். அப்ப கடவுள் சொல்றாரு, இந்த மாதிரி என்னுடைய மக்கள் படக்கூடிய கஷ்டம் அப்படியே என் இதயத்தை பொளக்குது, அவங்க அழுகிற குரல் என் காதுக்கு எட்டுது, அதனால நீ போய் கூட்டு வா அப்படின்னு மோசையே அனுப்புறாருல. அது எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சரியா சொன்னீங்கன்னா 500 ரூபா. விடுதலை பயன் நூல் மட்டும் சொல்லக்கூடாது, அதிகாரம் சொல்லணும், வசனத்தை சொல்லணும். என்னப்பா? வாங்க 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 வாங்க. உன் பேர் என்னடா? ஜெய்சன். எந்த பங்கு? என்ன பங்கு? கீரனூர் பங்கு. கீரனூர் பங்குலேருந்து தம்பி தெளிவா சொன்னா. வசனம் தெரியுமாடா? எந்த வசனம்னு? 3வது அதிகாரம் 3வது அதிகாரம். எல்லாம் நான் வச்சுக்கணும். 7 முதல் 10 வசனங்கள் செத்தா கூட மறக்க கூடாது. ஏன்னா நம்ம கடவுள் என்ன பண்றாரு? நமக்காக கஷ்டப்படுறாராம், நமக்காக அழுகிறாராம். தம்பி அதிகாரமும் அந்த விடுதலை பயன் கரெக்டாக சொன்னதுனால அவனுக்கு ஜோரம் ஒரு 50 ரூபா கொடுத்தலாமா? வெரி குட், வாழ்க. அடுத்த கேள்வி, இது ரொம்ப ரொம்ப கடினமான கேள்வி. பாப்போமே. மறைக்கல்வி தானே நீங்க படிக்கிறீங்க, மறைக்கல்வியை சார்ந்தவங்க. முத உலகத்தில் இந்த மறைக்கல்வியை கொண்டு வரணும், சின்ன பிள்ளைங்களுக்கு சிறு வயசுலேயே இயேசுவை பற்றி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது யாரு சொல்ல முடியுமா? முத உலகத்தில் மறைக்கல்வியை எந்த நூற்றாண்டுல கொண்டு வந்தாங்க? யாரு கொண்டு வந்தாங்க? மறைக்கல்வி ஆசிரியர்களே தெரியாது, அதனால மறைக்கல்வி ஆசிரியர் சேர்த்து நான் இப்போ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். யாராவது சொல்ல முடியுமா? மறைக்கல்வி கட்டாயம் வேணும் திருச்சபையில், அது நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது எந்த நூற்றாண்டுல யாரு? நைன்டீன்த்தா? 19ஆம் நூற்றாண்டு இல்லையே, ரொம்ப தள்ளி இருக்கிறீங்களே நீங்க. இது இப்போ ஆசிரியர்களுக்கு சொல்லுங்க சார். 15ஆம் நூற்றாண்டு லுத்தரன். 15ஆம் நூற்றாண்டு லூத்தரன். பொண்ணே விடுவேன். இருந்தாலும் எந்த நூற்றாண்டு அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டு. யாரு கொண்டு வந்தது? நான் லேசா அங்கேயே தூக்கி விட்டுக்குவா. யாரு கொண்டு வந்தது? இயேசு சபையினர். 16ஆம் நூற்றாண்டுல இயேசு சபையினர் தான் முதலாக சின்ன பிள்ளைங்க மறைக்கல்வி கற்றுக்கணும், சின்ன வயசுலேயே அவங்க ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு உன்னதமான இதை கொண்டு வந்தது இந்த. நான் கேள்வியை கேட்கலையே, கையை உயர்த்திட்டு இருக்காங்க. யாரு? இயேசு சபையினர் 16ஆவது நூற்றாண்டுல. இப்போ அடுத்த கேள்வி, நான் இந்த லூர்து மாதா இதில் இந்த கேள்வி கேட்டேன், அதனால் அவங்களுக்கு இல்லை, அவங்க இல்லாமல் வேற யாராவது சொல்லணும். முத சின்ன குறிப்பிடம். நீங்களாம் சின்ன குறிப்பிடம் படிச்சிருக்கீங்கள? மறைக்கல்வி அதான் முக்கியமானது. எத்தனை கடவுள்? ஒரே கடவுள். எத்தனை ஆளாயிருக்கிறார்? 3 ஆளாயிருக்கிறார். அவர்கள் யார்? தந்தை, மகன், தூய ஆவியார். இப்படி எழுதினாங்கல்ல இந்த கேள்வி. இதை முத ஒரு பெரிய இயேசு சபை புனிதர், அவர் தான் டாக்டர் ஆஃப் த சர்ச்,
திருச்சபையினுடைய மறை வல்லுனர். அவர் என்ன பண்றாரு? சின்ன பிள்ளைகளுக்காக என்ன பண்றாருங்க? புத்தகம் எழுதுறாரு. சாதாரண மறை வல்லுனர் நிறைய பெருசா பேசுவாங்க, ஆனா இவர் சின்ன பிள்ளைகளுக்காக எழுதுறாரு. அந்த புனிதர் பெயர் என்ன? இது மறை கல்வி ஆசிரியர்களுக்கும். அன்னை தெரசாவா? லோயோலா இன்னாசியார். தப்பு. புனித பீட்டர் தனுசியுஸ். எந்த பங்குடா? கருமண்டபம் பங்கு. ஜோரா கைதட்டுங்க. முதல்ல சின்ன குறிப்பிடம் அப்படின்னு மறைக்கல்வி வகுப்புக்கான புத்தகத்தை எழுதினதை பேர் என்னங்க? பீட்டர் கனீஷியஸ். சொல்லுங்களேன். பீட்டர் கனீஷியஸ் அப்படின்ற புனிதர் தான் முத மறைக்கல்வி புத்தகத்தை எழுதுறாங்க. இன்றைக்கு வந்துட்டு ஃபாதர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. மறைக்கல்வி பற்றி நான் நிறையா வாழ்க. உங்கள் பேர் என்ன தம்பி சொன்னீங்க? எட்சன். வெரி குட் எட்சன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட். இப்போ நான் கடைசியாக உங்களோடு கூட மறைக்கல்வி ஆசிரியர்களும் சரி, மறைக்கல்வி பிள்ளைங்களும் சரி, நாம தான் திருச்சபை. நீங்கள் தான் திருச்சபை, சின்ன பிள்ளைங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? திருச்சபை மேலே ரொம்ப ஆர்வத்தோட அன்போடு இருக்கணும். நம்ம திருச்சபை, இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த திருச்சபை என்னது? எனக்கு அம்மா மாதிரி. என்னவா? அம்மா மாதிரி. அப்படிப்பட்ட அம்மா மாதிரி இருக்கக்கூடிய திருச்சபையில் நான் சந்தோஷமான அங்கத்தோடு இருப்பேன் அப்படின்ற ஒரு உணர்வோடு நாம் தொடர்ந்து பயணிப்போமா? எல்லாம் நம்ம மறைக்கல்வி நிறைய இடங்கள் வந்திருக்கீங்க. ஜோரா நமக்கு நாம ஒரு கை தட்டிக்கலாமே. வாழ்க. காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனமுள்ளெழும் வாசைகள் ஒவ்வொன்றும். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனமுள்ளெழும் ஆசைகள் ஒவ்வொன்றும். ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அது பயனுள்ள பலியாய் மாற்றிடுவாய். ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அது பயனுள்ள பலியாய் மாற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரியரே, மறைக்கல்வி ஆசிரியரே, தம்பிகளே, தங்கைகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்களது தாயும் தந்தையுமான அன்பு ஆண்டவரே, உமது கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும்.
ஏனென்றால் எங்களது புகழுரை உமக்கு தேவையன்று, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையால்தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மெய்மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மிக சிறப்பாக எங்களது திருச்சி மறை மாவட்டத்தினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி இதில் இருக்கக்கூடிய பங்குகள் மிக சிறப்பாக இந்த மறைக்கல்வி ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்வதற்காக வந்திருக்கக்கூடிய பங்கை சார்ந்தவர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், ஆசிரியைகள், இந்த விழாவிலே பங்கெடுக்க ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய இந்த அருமையான தம்பியர்கள், தங்கைகள், இவர்களது குடும்பங்கள் ஆகியோரது மேலான நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்பிக்கையோடு என்னை நோக்கி வந்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி வருகிறார். இந்த செம்மறியுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக.
கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா சேயாக நம்பி வந்தே வாழ்வில் ஒளியேற்றவா மன்றாடுவோமாக. எங்களது தாயும் தந்தையுமான அன்பு ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் இன்று நாங்கள் பெறுகின்றோம். மறை கல்வி ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழ்வதற்காக வந்திருக்கக்கூடிய நாங்கள் இயேசுவாகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியான நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் ஒருவரை முழுமையாக அன்பு செய்து வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நமது திருச்சி மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு சா ஆரோக்கியராஜ் அவர்களே, அருள் பணியாளர்களே, அருள் சகோதரியரே, மறைக்கல்வி ஆசிரிய பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய வணக்கமும் வாழ்த்தும். நான் திருப்பலியினுடைய முன்னுரையில் குறிப்பிட்டபடி இந்த ஆண்டு தாயாம் திரு அவை கிறிஸ்து பிறப்பின் மாபெரும் யூபிலி ஆண்டை கொண்டாடி மகிழ்கிறது. நாமும் கூட 4 ஆண்டுகளாக நமது மறைமாவட்ட அளவிலான ஞாயிறு மறைக்கல்வி ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறோம். இயேசுவின் கண்பணிகளாக, இயேசுவின் செல்லங்களாக, இயேசுவின் நண்பர்களாக, இயேசுவின் சீடர்களாக, குட்டீஸுக்கு இயேசுவின் தங்கங்களாக என்று பல்வேறு நிலைகளில் நமது மறைமாவட்டத்தில் இந்த குழந்தைகளை கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக உருவாக்கி கொண்டு வருகிறோம். இந்த நம்பிக்கை வளர்கல்வியில் நமது மறைமாவட்டம் உண்மையில் தனிச்சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது என்பதுதான் நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் நமது பணிக்குழுவுக்கும் சரி, ஞாயிறு மறைக்கல்விக்கும் சரி, சிறப்பான ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர் நமது மறை மாவட்டத்தினுடைய ஆயர் அவர்கள்.
இந்த யூபிலி ஆண்டு விழாவை நமக்காக தொடங்கி வைத்து ஆசியுரை வழங்குவதற்காக ஆயர் அவர்களை அழைத்திருக்கிறோம். ஆயர் அவர்களும் இந்நாளில் நமக்காக இங்கே வருகை புரிந்திருக்கிறார். அனைவரும் பலத்த கரவொலி கொடுத்து ஆயர் அவர்களை வருக வருக என வரவேற்போம். வெல்கம் டியர் பிஷப். இந்த நாளினுடைய தொடக்க நிகழ்வாக திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு நல்லதொரு மறையுரையை வழங்கி உங்களுக்கெல்லாம் பணப்பரிசெல்லாம் கொடுத்து உங்களை ஊக்கப்படுத்திய உற்சாகப்படுத்திய புனித வளனார் கலைமனைகளினுடைய அதிபர் அருள் பணியாளர் பவுல்ராஜ் அவர்களையும் மீண்டுமாக நன்றியோடு வருக வருக என வரவேற்போம். வெல்கம் டியர் ஃபாதர். இந்த நாளில் நமக்காக நமது மண்ணில் பிறந்த புனித அன்னாள் துறவற சபையினுடைய புனித சுவக்கின் மாநிலத்தினுடைய தலைமை சகோதரி அருள் சகோதரி கஸ்பார் மேரி அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். உங்களை வாழ்த்த, உங்களை உற்சாகப்படுத்த அருள் சகோதரி அழைத்திருந்தோம். அவரும் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நம்முடைய இந்த மகிழ்வில் தம்மை இணைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே அருள் சகோதரியை பலத்த கரவொலி கொடுத்து வருக வருக என வரவேற்று மகிழ்வோம். வெல்கம் சிஸ்டர். இந்த நாள் உங்களுக்கான நாள். அதனால் நாங்கள் ரொம்ப நேரம் மேடையில் எடுத்துக்க போகிறது இல்லை. நாங்கள் எடுத்துக்கிட்டால் நீங்கள் அதை கவனிக்க போகிறது இல்லைன்னு எனக்கு தெரியும். 4 ஆண்டுகளாக பார்த்துருக்கிறேன். உங்களுடைய திறமைக்கான தளம் இது. உங்களுடைய படைப்புகளை நீங்கள் இந்த திருச்சி மறை மாவட்டம் முழுமைக்கும் காட்டக்கூடிய நாள் இந்த நாள். எனவே இந்த நாளில் உங்களுடைய இந்த போட்டிக்கான கலை படைப்புகளை பார்த்து ரசித்து உங்களுக்கு மதிப்பெண்களை கொடுத்து மதிப்பீடு செய்வதற்காக 4 நபர்களை அழைத்திருக்கிறோம். அருள் சகோதரி சில்வியா அவர்கள் நடன போட்டிக்கான மதிப்பீட்டாளராக செயல்படுவார். அருள் சகோதரியை கரவொலி கொடுத்து வருக வருக என வரவேற்போம். வெல்கம் சிஸ்டர். அருள் சகோதரி லூட்ஸ் அவர்கள் புனித வளனார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் பொன்மலைப்பட்டியிலே. அவர்கள் நாடக போட்டிக்கான மதிப்பீட்டாளராக செயல்படுவார். அவரையும் கரவொலி எழுப்பி வருக வருக என வரவேற்று மகிழ்வோம். வெல்கம் சிஸ்டர். அடுத்ததாக திருமதி ரமா அவர்கள் பழைய கோவில் ஷேக்ஸ்பியர் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே நடன ஆசிரியராக மிகச்சிறப்பாக முன்னால் பணியாற்றி இருக்கிறார். அவர்களையும் இந்த நாளிலே நடன போட்டிக்கான நடுவராக செயல்படுவார். அவர்களுக்கும் கரவொலி கொடுத்து வருக வருக என வரவேற்று மகிழ்வோம். மீண்டுமாக ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரிய பெருமக்களாகிய உங்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய உங்களது ஒருங்கிணைப்பாளரை, மாணவ செல்வங்களை இந்த நிகழ்வுக்கு வருக வருக என வாஞ்சையோடு வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்குரிய புனித வளனார் கல்லூரி கலை மனைகளின் அதிபர் தந்தை அவர்களே, திருச்சி புனித அன்னாள் சபையின் திருச்சி மாநில சகோதரி அவர்களே, அருள் சகோதரிகள் 2 பேர் வந்திருக்கிறார்கள். அருள் சகோதரிகளே, இன்னும் பொதுநிலையின திருப்பீட்டாளர்களே, அன்பு பிள்ளைகளே, உங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளே, உங்களை பற்றி எல்லாரும் ஒன்று சொன்னாங்க. ஃபாதர் என்ன சொன்னார் சொல்லும்போது பேசுவாங்க, ஆனால் கவனிக்க மாட்டீங்க அப்படின்னாங்க. சிஸ்டர் சொன்னாங்க நான் பேச போகிறேன் அப்படின்னாங்க, இருந்தாலும் கவனிக்க மாட்டீங்க அப்படின்னாங்க. இப்போ நான் பேசினாலும் என்ன செய்ய மாட்டீங்க, நீங்கள் கவனிக்க மாட்டீங்க தான். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். எனக்கு மறை மாவட்டத்தில் முக்கியமானவர்கள் யார் என்றால்
இந்த மறைக்கல்வி பிள்ளைகள் தான். பாராட்டுக்கள். ஏன்னு காரணம் சொல்லணுமா இல்லையா? திருச்சபையோட விசுவாசத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தூண்கள் நீங்கள் எல்லாம். மிக உயர்ந்த பிள்ளைகள். ஆக உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நீங்கள் உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துறதுக்கு கலை நிகழ்ச்சிகளோடு வந்திருக்கிறீங்க. பார்த்தேன், வழியில் நடுக ஆரவாரமாக இருக்கிறீங்க. ஆகவே நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. பிள்ளைகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று உங்களை வாழ்த்துகிறேன். இரண்டாவதாக, மறைக்கல்வி ஆசிரியர்லாம் யார் என்றால் ஆயருடைய உடன் உழைப்பாளர்கள். ஒரு வகையில் ஆயருடைய பணி என்ன? தன்னுடைய மறைமாவட்டத்தின் முதன்மை மறைக்கல்வி ஆசிரியர் ஆயர். ஆகவே என்னுடைய வேலை மறைக்கல்வியை சொல்லித் தருவது. அந்த வேளையில் என்னோடு தோளோடு தோள் கொடுத்து பயணிப்பவர்கள் இந்த மறைக்கல்வி ஆசிரியராக நீங்கள் எல்லாரும். ஆகவே மறைக்கல்வி ஆசிரியர் அனைவரையும் அவர்களுடைய தியாகத்திற்காக, அவர்களுடைய பணிக்காக நாம் அனைவரும் கரவோசை எழுப்பி அவர்களை பாராட்டுவோம். அடுத்தபடியாக, உங்களை கூட்டி வந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள். உங்கள் பெற்றோர்களுடைய தியாகம். உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும். மற்ற பாடங்களை படித்தால் போதாது, இந்த மறைக்கல்வியையும் நன்றாக படிக்க வேண்டும் என்று கூட்டி வந்திருக்கிறார்கள். எனவே உங்கள் பெற்றோர்களுக்கு என்னுடைய பாராட்டு, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கின்ற நம்முடைய மறைக்கல்வி பணிக்குழு செயலர் ஃபாதர் மரிசூசி அவர்களுக்கும், அவரோடு உடன் பயணிக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், வேதியர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற எல்லா விதமான பாராட்டுகளும் என் ஆசியும் உங்களுக்கு உண்டு. தொடர்ந்து சிறப்பாக நடத்த வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை சொன்னது மாதிரி யாருமே இங்கே கேட்குற நிலைமையில் இல்லை. எல்லாம் உங்களுடைய நிகழ்வு ஏதோ அதில் அக்கறையாக இருக்கிறதாக தெளிவாகவே தெரியுது. இருந்தாலும் பரவாயில்லை, தொடக்க நிகழ்வு என்பதனால் இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மேதகு ஆயர் அவர்களே, திருப்பலி நிறைவேற்றி இங்கே இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் அதிபர் தந்தை அவர்களே, இன்னும் ஜட்ஜுகளாக இங்கே வந்திருக்கக்கூடிய அருட் சகோதரிகளே, திருமதி அவர்களே, மற்றும் உள்ள இந்த விழாவை சிறப்போடு எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் அருட் தந்தை அவர்களே, ஆவலோடு இந்த குழந்தைகளை தயார்படுத்தி இங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களே, பெற்றோர்கள் வந்திருக்கீங்களான்னு தெரியல, பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, அருட் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இகழ்ச்சிக்கும் புகழ்ச்சிக்கும் உள்ள ஒரு ஊர் பேர் இருக்குது. அது எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இகழ்ச்சிக்கும் புகழ்ச்சிக்கும் உரிய ஒரு ஊர் பேர் எது சொல்லுங்க பார்ப்போம். அங்கே இருக்கவங்க சொல்லணும். வெரி குட், அப்டேட் ஆகிட்டே இருக்கீங்க. ஆகவே உங்களுக்கு வாழ்த்துக்கள். திருச்சி. வெரி குட். எல்லாம் நல்லா அவேராக தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. சரி, இப்படி தான் ஒரு கோயிலில் ஒரு பங்கு தந்தை வந்து, மறைக்கல்வி தந்தைன்னு வச்சுக்கோமே, மறைக்கல்வி தந்தை வந்து பிரசங்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். என்ன பிரசங்கம் அப்படின்னு சொன்னால், மோட்சம் நரகம் அப்படின்னு சொல்லிட்டு. மோட்சத்துக்கு யாரெல்லாம் போவாங்க? இயேசு சொன்ன வார்த்தைகள் நமக்கு தெரியும். பசியாக இருந்தேன், உணவு கொடுத்தாய், சிறையில், அதெல்லாம் சொல்லி ரொம்ப அழகாக பிரசங்கம் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதே போல் நரகத்துக்கு போகிறது, ரெண்டையும் நல்லா தெளிவாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குழந்தைங்கள்லாம் புரிகிறது மாதிரி பிரசங்கம் வச்சு முடிச்சுட்டாங்க. முடித்த உடனே அந்த எல்லாத்தையும் கேட்டாங்க, இப்போ கைதூக்குங்க, யாரெல்லாம் மோட்சத்துக்கு போக போகிறீங்க கைதூக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் யாராவது போக விரும்புகிறீங்களா? கொஞ்சம் பயமாக தான் இருக்கு எல்லாருக்கும். அப்போ எல்லாருமே கை தூக்கிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு குழந்தை மட்டும் கை தூக்கலை. அது கை தூக்காமல் இருந்ததை விட அழுன்னு அழுதிட்டு இருக்கு. ஃபாதர் உடனே கூப்பிட்டு, பாப்பா ஏன்டா அழுகிறீங்க,
இப்படி அழுதுட்டு இருக்கீங்க, எல்லாரும் கை தூக்குனாங்க, நீங்கள் கையும் தூக்கல, ஏமா அழுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் அம்மா பூசை முடிஞ்சோன்னே நேராக வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. அந்த குழந்தையெல்லாம் சொல்லிடுச்சு, அம்மா மேலே தூக்கி போட்டு ஓச்சதுக்கு போனால் கூட்டு போனாலும் போயிடுவார் சாமியார் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டேனே சொல்லிடுச்சு. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு இல்லையா. அன்பான பெற்றோர்களால் வளர்க்கப்படுவதால் நீங்கள் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்று நான் பெருமைப்படுகின்றேன். உங்களை போன்ற உங்களுக்கு இருக்கக்கூடிய பெற்றோர் போன்று ஒரு நல்ல பெற்றோர் எனக்கு அமைந்ததால் நான் இங்கு உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். நீங்களும் அவ்வாறே உங்களுடைய அருமையான பெற்றோர்களினால் இந்த அரங்கத்துக்கே இந்த நிகழ்வுகளுக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் உண்மையிலே அது பெருமை மிக்கது. வாழ்த்துகின்றேன் உங்கள் பெற்றோரையும் உங்கள் ஆசிரியர் பெருமக்களையும். இப்படி தான் இன்னொரு இடத்துல ஒரு டீச்சர், மறைக்கல்வி டீச்சர் சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. குழந்தைங்களை கூப்பிட்டு, தம்பி இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன், அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த செல்லு, என் கையில் இருக்க செல், என்கிட்ட அங்கே இருக்குது, அந்த செல் தருவேன். பதிலை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவேன். திரும்ப நீங்கள் என்னை ஒரு கேள்வி கேட்கணும். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னா அந்த செல்லை நீங்கள் எங்கள்கிட்ட தந்துடணும், என்கிட்ட தந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே குழந்தைங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க. சரி என்ன கேட்பாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க. பக்கத்தில் இருக்க டீச்சர் சொல்லியிருக்காங்க, டீச்சர் இப்படிலாம் போடாதீங்க, எகிட்டு தப்பா ஏதாவது பண்ணி போடுவானுங்க, இப்போ உள்ள பசங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இல்லை அதெல்லாம் கரெக்டாக நான் கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இப்போ கேட்கலாமா அவங்கக்கிட்ட? ஏசு வந்து 5000 மீன்களை 5000 அப்பத்துண்டை எத்தனை பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார்? அதில் மீதி எத்தனை கூட எடுத்தாங்க? எத்தனை கூட? அதே போல் அந்த பையனை சொல்லிட்டான், 12 கூடை நிறைய எடுத்தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டீச்சர் என்ன செய்யணும்? ஃபோனை கொடுத்துட்டாங்க அந்த பையன்ட்ட. இப்போ யார் கேள்வி கேட்கணும்? அந்த பையனோட சான்ஸு நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கல, நானே கேட்டுறேன். அந்த பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டது. அவன் கேட்டான். அவனுக்கு தெரியும் எப்படி கேள்வி கேட்டாலும் இந்த கேட்டிசன் டீச்சர் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க தெளிவாக படித்து வச்சுருக்காங்க, சாமியாருங்க அவங்கள போட்டு உருட்டி படிக்க வச்சுட்டாங்க. அதனால் எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடுவான். அப்போ நம்ம எப்படா கேள்வி கேட்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அதான் டீச்சர், ஓகே இப்போ கேள்வி கேட்கட்டுமா? 5000 பேர், அந்த 5 அப்பங்களை எத்தனை பேர் உண்டாங்கன்னு இருக்குது? அதில் 5000 ஆண்கள். அந்த 5000 ஆண்களுடைய நேம் லிஸ்ட் கொடுங்க. லிஸ்ட் கொடுக்க முடியுமா? டீச்சருக்கு கொடுக்க முடியுமா? எங்கே அந்த லிஸ்ட் இருக்கு? எங்கேயுமே இல்லை, விண்ணகத்தில் தான் இருக்கும். சரியா? அப்போ டீச்சர் மாட்டிக்கினாங்க. இப்போ செல்லு யார்கிட்ட இருக்கு? செல்லு பசங்கள்கிட்ட. இப்போ நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? அப்டேட் ஆகி ரொம்ப ஆசிரியர்களாக விட பெரிய ஆசிரியர்களாக இருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட உங்களையெல்லாம் இங்கே ஒரு இடத்தில் கொண்டு வந்து அமர்த்துவது என்பதே மிக கடினம். அப்படி இருந்தும் இந்த திருச்சி மறை மாவட்டமானது இன்னும் உங்களை நற்பயிற்சியிலே வளர்ப்பதற்காக இந்த நாளை குறித்து வைத்திருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு பிறமத சகோதரரிடம் நான் பேசி கொண்டிருந்தேன் கோயம்புத்தூரில் இருக்கிறப்ப. அப்போ அவர் சொன்னார், உங்கள் பிள்ளைங்கள்னா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய பயிற்சி கொடுக்குறீங்க, ஆனால் எங்களை போல் இருக்கக்கூடிய பிற மத பிள்ளைங்களுக்கெல்லாம் எந்த பயிற்சியுமே கிடையாது. அதனால தான் உங்கள் பிள்ளைங்க எல்லாத்துலேயுமே முன்னாடி இருக்கிறாங்க. படிப்பில் மட்டும் இல்லை, விளையாட்டு போட்டி என்ன நடத்தினாலும் எல்லாத்துலேயும் முன்னின்று ஒரு நிகழ்வை நடத்தக்கூடியவர்களாக உங்களுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள். எடுத்துக்காட்டு நம்ம திருப்பள்ளியில் சாமியாரோடு போய் நின்று அங்கே எடுத்து கொடுக்குறீங்க இல்லையா, வாசகம் வாசிக்கிறீங்க, இந்த மாதிரி பல நிகழ்வுகளில் சங்கங்கள் நடத்துகிறீங்க, நிறைய கூட்டங்கள், மாதா சபை, மரியாயின் சேனை, பாலர் சபை. எங்கள் ஊரில் அப்படி தான் மரியாயின் சேர்ந்தேன்னா பாலர் சபை பிள்ளைங்க. நான் எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன் எங்கள் அம்மா இறப்புக்கு. அங்கே அழுதுட்டு உட்காந்துருந்தேன். அங்கேருந்து பார்த்தா ஒரு கூட்டம் வருது, ஒரு 40 பிள்ளைங்க இருக்கும், 2, 3 இதெல்லாம் அங்கேருந்து வராங்க. மாலை ஒன்று தூக்கிட்டு, ஊரில் பூவே இருக்காது எங்கள் ஊரில், ஒரு கான்வெண்ட்டில் இருந்த இலையெல்லாம் பிடுங்கி கோர்த்து கட்டி ஒரு மாலை செஞ்சுட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க. எனக்கு உண்மையிலே பார்த்தோன்னா அழுகையெல்லாம் நின்றுச்சு, சிரிச்சிட்டேன் நான். இவங்கெல்லாம் வர்றாங்க. நம்ம மற்ற இடம்லாம் என்ன செய்ய, குழந்தைங்களை கொண்டு போகக்கூடாது சத்த வீட்டுக்கு அப்படிம்போம். ஆனால் நம்ம கிறிஸ்துவ முறையில் அவர்கள் கூட அந்த பாலர் சபை கூட போய் அந்த இறப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இல்லையா? அவ்வாறு பல அன்பு செயல்கள், கிறிஸ்து விரும்பிய அந்த அன்பு செயல்கள் ஒவ்வொன்றுமே நமது நிறுவனங்களின் வழியாக
குறிப்பாக திருப்பலியில் திரு அவையின் வழியாக பல செய்திகள் நம்மிடம் பகிரப்படுகிறது. அதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்பு குழந்தைகளே, ஆர்வத்தோடு இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். பைபிள் பெருசா பணம் பெருசா? தெளிவாக சொல்லணும். பைபிள் தானா? இப்படி தான் ஒரு ஸ்கூலில் கேட்டேன். அந்த பிள்ளைய உங்களை மாதிரியே சொன்னிச்சு, பைபிள் தான் அப்படின்னு சொன்னிச்சு. அப்புறம் உடனே என்ன செஞ்சேன், இந்த கையில் ஒரு 5000 ரூபாயும் இந்த கையில் ஒரு பைபிளையும் வச்சுட்டு, தம்பி இது எதுடா பெருசு, எதுடா உனக்கு வேணும்னு கேட்டேன். அவன் உடனே என்ன செஞ்சிட்டான், 5000 ரூபாயை தூக்கிட்டான். நீங்களும் அப்படி தானே செய்வீங்க? இல்லை, நீங்கள் நல்ல பிள்ளைங்க. ஆனால் அந்த மாணவனிடம் நான் கேட்டேன், ஏப்பா இப்போ தானே நீ பைபிள் தான் பெருசுன்னு சொன்ன, அப்புறம் எதுக்கு இந்த பணத்தை நீ எடுத்த? சிஸ்டர் உங்களுக்கு தெரியாதா, 5000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு பைபிள் வாங்க போகிறேன் இல்லையா? இப்போ எப்படி நீங்கள் எல்லாம் ரொம்ப அப்டேட் ஆகியிருக்கீங்க. அதை நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன்ல, நீங்களாம் ரொம்ப அறிவாளிகள் ஆகிட்டீங்க. அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையிலும் நாம் அறிவாளியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு பல்வேறு விதமான நிகழ்வுகள் நம்முடைய திரு அவையின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது இன்று நமது திருச்சி மறை மாவட்ட திரு அவையின் வழியாக கொடுக்கப்படும் இந்த நிகழ்வுகளில் சிறப்பாக கலந்து கொண்டு அனைத்திலும் வெற்றி பெற்று சிறந்த பெரியவர்களாக சமூகத்தில் பல பேரை உருவாக்கக்கூடிய நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.